கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் தேவ ஆலோசனை நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், உங்களோடு பேசப் போகிறார். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு விவாகத்தின் மேன்மை தெரியுமா? விவாகத்தின் மேன்மை தெரியுமா அப்படின்னா திருமணத்தின் மேன்மை தெரியுமா? தெரிந்து கொண்ட வேதவசனம் தியானிப்பதற்கென்று எஸ்ராவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10 முதல் 14 வசனங்கள். அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணுவதனால் பாவம் செய்தீர்கள். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளை விட்டு விலகுங்கள் என்றான். அப்பொழுது சபையார் யாவரும் மகா சத்தத்தோடே பிரதியுத்தரமாக, ஆம், நீர் சொன்ன வார்த்தையின்படியே செய்ய வேண்டியதுதான். ஆனாலும் ஜனங்கள் திரளாயிருக்கிறார்கள், இது மாறி காலமாயிருக்கிறது, இங்கே வெளியிலே நிற்க எங்களால் கூடாது, இது ஒரு நாள் 2 நாள் வேலையல்ல, இந்த காரியத்திலே கட்டளை மீறினவர்களாகிய நாங்கள் அநேகர். ஆகையால் இதற்கு சபையெங்கும் எங்கள் பிரபுக்கள் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட வேண்டும். இந்த காரியத்து நிமித்தம் நம்முடைய தேவனுக்கு இருக்கிற உக்கிர கோபம் எங்களை விட்டு திரும்பும்படி எங்கள் பட்டணங்களில் மறுஜாதியான ஸ்திரீகளை கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோடும் நியாயாதிபதிகளோடும் குறித்த காலங்களில் வரக்கடவர்கள் என்றார்கள். அதில் முதலாவது எஸ்ரா 10:10 ஒன்று கூட வாசிக்கிறேன். அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின் மேலிருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணதனால் பாவம் செய்தீர்கள். பாருங்க, மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணதால் பாவம் செய்தீர்கள். நீங்க குற்றத்தை அதிகப்படுத்தி இருக்கீங்க. மறுஜாதியான, அதாவது கர்த்தரை அறியாத ஜனங்களிடத்தில் போய் நீங்கள் திருமணம் செய்திருக்கீங்க, விவாகம் பண்ணியிருக்கீங்க. இது தேவனுடைய ஒரு குற்றமாக இருக்கிறது. நாம் தேவனுடைய கோபாக்கனைக்கு ஆளாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குங்கிறது வேத பாரகனாகிய ஆசாரியனாகிய தேவ ஊழியக்காரனாகிய எஸ்ரா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுக்குள்ள அடுத்த வசனங்களை வாசித்த வசனங்கள் அழகாக இருக்குது. அவங்க உடனே நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் அதை விட்டு திரும்பி வெளியே வர்றோம், நீங்கள் அதுக்கு ஆட்களை மூப்பர்களை எல்லாம் ஏற்படுத்தி விசாரித்து கிளியர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்ட அநேக ஜனங்கள் கூட, ஆவிக்குரிய சபைகளில் ஆராதிக்கிற ஜனங்கள் கூட இந்த திருமண விஷயத்தில், விவாக விஷயத்தில் அநேகர் இடறி போகிறார்கள். அவங்க அதை பெருசாக எடுத்துக்கொள்றதில்ல. அது தங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும், தங்கள் சந்ததியை பாதிக்கும், தன் சபைக்கு அது இடையூறாக இருக்கும். அதன் மூலமாக நம்முடைய தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும் என்று அநேகர் சிந்திப்பதில்லை. அநேகர் விவாக விஷயத்தில், திருமண விஷயத்தில் இஷ்டப்படி திருமணம் செய்து கொள்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து தேவ திட்டத்தை அவங்களால அப்புறம் நிறைவேற்ற முடியாமல் இதனுடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறதை நாம் பூமியில் பார்க்க முடியும். எப்படி ஒரு மனிதன் இந்த பூமியிலே தேவனால் பிறக்க செய்து ரட்சிப்புக்குள் நடத்தப்பட்டு தேவ சித்தம், அவருடைய விருப்பத்தை, அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அதே போலதான் திருமண விஷயம். என்னை பொறுத்த மட்டிலே திருமண விஷயம் தேவ சித்தத்தின்படி சரியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவருடைய எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும். ஒரு தடவை ஒரு அருமை குடும்பத்தை நான் சந்தித்தேன். நல்லா படித்த குடும்பம். அவர்கள் உயர் பதவியில் இருந்தவர்கள். பிள்ளைகள் நன்றாக படித்த பிள்ளைங்க.
அவர்கள் ஒரு ஆவிக்குரிய ஆராதனையிலே கலந்து கொள்வார்கள். அந்த மகன் ஒருவன் அந்த சபையிலே நிறைய யூத் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுவான், ஊழியங்களில் செயல்படுவான். ஒரு குறிப்பிட்ட காலம் அவன் கல்லூரிக்கு படிக்க போகும்போது தேவனை அறியாத, தெய்வ நம்பிக்கை இல்லாத, விக்கிரக ஆராதனை சம்பந்தமான ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு மகளை இவன் விரும்பி அவளையே திருமணம் செய்வேன் என்று நின்றான். தாய் தகப்பன் அதற்கு ஆதரவு கொடுக்கவில்லை. அவங்க சொன்னாங்க, இது தெய்வ சித்தம் அல்லாது. ஏன்னா விசுவாசிக்கு அபிவிசுவாசியோடு சம்பந்தம் இல்லை என்று பைபிளில் இருக்கிற வசனங்களை, சில சம்பவங்களை, சாலமோன் புறஜாதி மறுஜாதியான பெண்களோடு ஐக்கியம் வைத்து தேவ கோபாக்கனை ஆளான எல்லாம் சுட்டி காட்டினாங்க. அவன் அதற்கு கேட்கிறதா இல்லை. அவருடைய போதகர், ஏன்னா அது ஒரு பெரிய ஆவிக்குரிய சபையில் ஒரு பெரிய சபை, அவர் அவனை தனியாய் கூப்பிட்டு பேசினார், ஆலோசனை கொடுத்தார். அது கேட்கவில்லை. அவன் அந்த வாழ்க்கைக்குள் அவனாகவே திருமணத்தை செய்து கொண்டான். ஆரம்பத்தில் மிகுந்த சந்தோஷமாய் அவனுக்கு இருந்தது. ஆண்டவரை விட்டுவிட்டான், ரட்சிப்பை இழந்தான், அவள் வழியிலே போனான். பணம் நிறைய இருந்தது, அந்த குடும்பத்து நிறைய சொத்து ஆஸ்தி இருந்தது. ஆனால் கொஞ்ச நாளைக்குள்ளாய் ஃபேமிலியில் ப்ராப்ளம். இவன் பின்மாற்றமடை குடிக்கிறவனாய் மாறினான். வாழ்க்கையே நாசம். அந்த பெற்றோர் எடுத்து சொல்லி அழுதார்கள். தெய்வ திட்டத்துக்கு மாறாக அவன் போய் வாழ்க்கையை நாசமாய். யோசித்து பாருங்க. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் அநேகர் இன்றைக்கு இருக்கிறார்கள். சிலர் திருமண விஷயத்தை அவங்க ஒரு பெருசாக எடுத்துக்கொள்றதே இல்லை. சில சபைகளில் அதை சரியாய் போதிப்பதில்லை. சில தேவ ஊழியர்கள் கூட தங்களுடைய திருமண விஷயத்திலே தவறி நிற்கிறார்கள். ஒரு தடவை ஒரு வாலிப மகன் என்னை பார்க்கும்படிக்கு வந்தான். அவன் தயக்கத்தோடு வந்தான். நான் அவனை ஆவிக்குள்ளே கண்டுபிடித்தேன், ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டி இருக்கிறான் என்று சொல்லி. நானே அவனிடத்திலே முந்தி பேச ஆரம்பித்தேன். தம்பி, நீ ஏதோ ஒரு லவ் மேட்டரில் மாட்டி இருக்கிற, நீ அதுக்காக தான் செபிக்க வந்திருக்கிற. ஆனால் இந்த காரியம் உனக்கு கைகூடி வந்துன்னா நீ எப்படி தேவனுக்கு இதை சாட்சியாக சொல்ல முடியும்? யோசித்துப்பார். நான் ஒரு வாலிப மகளை விரும்பினேன். எங்கள் குடும்பத்திலே பெரிய பிரச்சனை எதிர்ப்பாயிருந்தது. நான் பிரதர் கேன்ராஜனை பார்த்து ஜெபிக்க போனேன். அவர் ஜெபம் பண்ணினார். 2 பக்கம் அமைதி உண்டாகி காதல் கைகூடி வந்தது. அப்படி சாட்சி சொல்ல முடியுமா? அவனால் சாட்சி சொன்னதை மகிமைப்படுவாரா? நீ சொல்லிவிட்டு சொல்ல முடியுமா? உங்களுக்கு வாலிப பிள்ளைகளே, வாலிபர்களே, உங்களுக்கு காதல் கைகூடி வர வேண்டும் என்றால் பிரதர் கேன்ராஜனை பார்த்து ஜெபிங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்துக்கொள் என்று சொல்லி அவனுக்கு ஆலோசனை கொடுத்து, இன்னைக்கு நிறைய பேர் தெரியாமல் போய் மாட்டி சாட்சி இல்லாதவர்களாய் தெய்வ கோபத்தை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எஸ்ராவுடைய நாட்களில் எஸ்ரா தெளிவாக சொல்றாரு, நம்ம அந்நியர்கள் கையில் சிக்கொண்டு போவதற்கு காரணமே நம்முடைய ஜனம் அந்நிய ஸ்திரீகளோடு ஐக்கியம் வைத்து நிறைய பேர் விவாகம் பண்ணி கொண்டார்கள். இதை விட்டு நீங்க வெளியே வந்தே ஆகணும். புரிந்து கொண்டீர்களா? தேவ பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கச்சிகளே, வாழ்க்கையை நாசம் பண்ணாதீங்க. ரட்சிக்கப்பட்ட உனக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு துணையை கர்த்தர் வைத்திருப்பார். ஆவிக்குரிய மனுஷனாய் நிற்கிற உனக்கு ஆவிக்குரிய மனுஷியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். வாலிப தங்கச்சி, நீ கர்த்தருக்குள்ளே இருக்கிற நீ, ஆண்டவர் அறிந்திருக்கிற நீ, வாலிப நாட்களில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற நீ, படிக்க போகிற இடத்துலையோ வேலைக்கு போகிற இடத்துலையோ உன் கண்கள் கண்டபடி உன்னை குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு தீர்மானம் எடுக்காதே. தேவனுடைய திருமண விஷயத்தில் மகிமைப்பட விரும்புகிறார். மகிமைப்பட விரும்புகிறார். கர்த்தருக்கு சித்தமானதை இணைத்து தேவன் எனக்கு தந்த துணை என்று அவர் மகிமைப்பட விரும்புகிறார். வேதத்தில் அழகான ஒரு சாட்சி ஈசாக் ரெபேக்காள்.
ஈசாக்க பாருங்க, அவன் பெண் பார்க்க போகவே இல்லை. ஈசாக்குடைய தகப்பன் ஆபிரகாம் கூட போகலை. அவங்களுக்கு உண்மை உத்தவமாய் வேலை செய்த எலியாசரை அனுப்பி பெண் பார்க்க வைத்து அழைத்து கொண்டு வந்த பொழுதுதான் அந்த பெண்ணை ரெபேக்காளை இவர்கள் பார்த்தார்கள். அந்த நேரத்திலே ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டுதான் பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவரை பாருங்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிச்சார். அதில் என்ன விஷயம்னா, அதாவது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லத்தக்கதாய் ஈசாக்குடைய பேரை அங்கே கொண்டு வருகிறார். புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அந்த பேரை ஆண்டவர் கொண்டு வந்தார். காரணம், ஈசாக்கு தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் வாழ்ந்து கொண்டார். அவனுடைய திருமண வாழ்க்கை தெய்வ சித்தத்தின்படி அமைகிறது. தெய்வ பிள்ளைகளை யோசிப்பை பாருங்க, அவனுக்கு குடும்ப வாழ்க்கையை பார்வன் பார்த்து அமைத்து கொடுக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சிந்திக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், தாறுமாறாய் உங்கள் குடும்ப வாழ்க்கையை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகி நீங்கள் தாறுமாறான குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொள்ளாதீங்க. பெற்றோர்களும் அப்படித்தான். உங்கள் பிள்ளைங்க கர்த்தருக்குள்ளே நடத்தப்படுறாங்கன்னு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருந்தால் பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ பெருமைக்காகவோ அந்நிய ஜனங்களோடு, ரட்சிக்கப்படாத ஜனங்களோடு, அவிவிசுவாசிகளோடு, பரிசுத்தன் அபிஷேகத்தை வெறுக்கிறவரோடு ஐக்கியம் வச்செல்லாம் இது பண்ணிட்டு இருக்காதீங்க. அது பின்னாட்களில் பயங்கரமான வேதனைகளை கொண்டு வரும். தேவ நடத்துதலுக்கு ஒப்பு கொடுங்க, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. எப்போவுமே கர்த்தர் நம்மை ரட்சித்த உடனே நம்ம மேலே ஒரு அப்படி கண்களை பதிக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களும் தெய்வ திட்டத்தின்படியே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் குடும்ப வாழ்க்கை மிக 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 முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. யாராவது இந்த காரியத்தில் தவறு இருந்தீங்கன்னா அன்று சமூகத்தில் முழங்கால் படிட்டு மன்னிப்பு கேளுங்க, கண்டிப்பாக கேளுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வாதமாக நடத்துவார். கண்ணாட்கள் ஒரு வாலிப தம்பி என்னோட தொலைபேசியிலே பேசினான். நான் இப்படி ரட்சிக்கப்பட்டவன், 15 வயதில் ஞானஸ்தானம் எடுத்தேன். அதன் பிறகு நான் தேவனை விட்டு பின்வாங்கினவனாய் நிற்கிறேன். நான் படிக்கிற காலத்தில் கல்லூரியில் படித்த ஒரு மகளை விரும்பினேன். அவள் மிகவும் நல்லவள். அவளுக்காக அவளை எனக்கு இப்போ அவள் பேசவில்லை அப்படி என்று சொல்லி என்னோடு பேசினான். நான் ஒரு 15 நிமிடம் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தேன். அவன் அதைத்தான் பேசிக்கொண்டே இருந்தான். நான் சொன்னேன், தெய்வ சித்தத்துக்கு ஒப்புக்கொடு, தேவனுக்கு முன் அர்ப்பணி, கர்த்தர் உன்னை குறித்து திட்டம் வைத்திருப்பார், அது நிறைவேறட்டும்னு சொன்ன அவன் கேட்பதாக இல்லை. பாருங்கள், நான் அப்படி கடைசியாக அந்த ஃபோனை கட் பண்ணி நான் வைத்து விட்டு எனக்கே ஒரு கோபம் வந்து விட்டது. நிறைய பிள்ளைங்களுக்கு அப்படி தான் இருக்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காய் பேசி கொண்டிருக்கிறேன், ஆவிக்குரிய குடும்பங்களுக்காய் பேசி கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற குடும்பங்களுக்காய் பேசி கொண்டிருக்கிறேன். திருமண விஷயத்தில், விவாக விஷயத்தில் மிகவும் கவனமாயிருங்கள். அது மேன்மை உள்ளது. திருமண காரியத்தின் மூலம், குடும்ப வாழ்க்கையின் மூலம் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். அதை தவறான பாதையில் அமைத்து கொள்ளாதிருங்கள். அது உங்களுக்கு கடைசியில் வேதனையும் கஷ்டங்களைத்தான் கொண்டு வரும். மறந்துவிடக்கூடாது. அடுத்த தலைமுறைக்குள்ளும் அந்த சாபங்கள் கடந்து போகும். நான் சில குடும்பங்களை பார்க்கிறேன், பெற்றோருடைய வார்த்தையை மீறி, திருச்சபை போதலுடைய வார்த்தையை மீறி சில காரியங்களை செய்து கொண்டு அதன் பிறகு அவனுடைய சந்ததிகள் கூட அந்த சாபத்தின் பிடியில் சிக்கொண்டு எழும்ப முடியாதபடி இருக்கிற நான் ஊழியத்தின் பாதையிலே சில குடும்பங்களுக்காய் ஜெபிக்கும் போது பார்க்கிறேன். நீங்கள் அப்படி செல்லாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுங்கள். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, விவாகம், திருமணம் எவ்வளவு மேன்மை உள்ளது. ஆண்டவரே, எஸ்ராஜ் சொல்லும்போது, ஜாதிகளிடத்தில் நீங்கள் விவாகம் பண்ணி கொண்டீர்களே, அதனால் இஸ்ரவேலில் குற்றத்தை அதிகரிக்க பண்ணிவிட்டீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் அதை விட்டு மனம் திரும்புங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜனம் திருமண விஷயத்தில் அநேகர் இடறி போகிறாங்க. அநேக இடங்கள் அதை குறித்து கண்டிப்பு இல்லைப்பா. அநேக ஆவிக்குரிய சபைகள் சொல்லுகிற சபைகளிலே கூட இந்த காரியத்தை கண்டித்து பேசுவதோ உணர்த்துவதோ, இது தவறானது என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதே இல்லை. ஆண்டவரே, நீர் கண்ணோக்கி பாரும். இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட உம்முடைய ஜனம், உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், எல்லா விஷயத்திலும் உமக்கு முன்பாய் உண்மை உத்தவமாய் இருக்க விரும்புகிறீரே.
ஆமாண்டவர் நீர் அப்படியே நடத்தும். விவாக விஷயத்தில், திருமண விஷயத்தில் நீ யாரும் இடறி போகாமல் தேவ சித்தத்தின்படி செய்ய, அதன் மூலம் உம்முடைய நாம் உயர கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.